வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சம் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி. தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ் கேட் ப்ளே ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஷார்க் அட்டாக் சர்வைவல் த்ரில்லர் கதைன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக காட்டுறாங்க. அதில் அந்த மனைவியை வந்து ஒரு ஷார்க்கு கடிச்சு கொதறி காலி பண்ணிடுது அப்படின்னே சொல்லலாம். அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதே இல்லாமல் இருக்குது. அந்த கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் அந்த கேங் இருக்காங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங், அவங்கள கூட்டிகிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க போன கப்பலோட கேப்டன் வந்து எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கப்பலோ தீப்பற்றி எரியுது. ஸோ இப்போ இவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு லோக்கல் ஃபிஷர்மேன் ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அந்த ஃபிஷர்மேனால் என்ன மாதிரியான ஆபத்துகள் வருது, அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன நடக்குது, அந்த ஷார்க் அட்டாக்கை எப்படி சர்வே பண்ணுறாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. சுறா சம்பவங்கள் அப்படின்ற தீமில் எடுக்கப்பட்ட ஒரு கதை. இந்த மாதிரியான சம்பவங்கள் வாரம் வாரம் ரிலீஸ் ஆனது போக இப்போ வாரத்திலேயே 2 படங்கள் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஏதாவது புதுமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லவே இல்லை. அதே குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகக்கூடிய கடல் பயணம், அதில் வரக்கூடிய ஆபத்து தான். ஆனால் இதில் அந்த சைக்கோ கேரக்டர் ஒருத்தனை காட்டுறாங்கல்ல, ஸோ அவன் மூலமாக ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புலாம் பில்ட் பண்ணாங்க. கடைசியாக அவன் ஒரு மாதிரி கிறுக்குத்தனமான வேலையை தான் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொறி வச்சு சொராவை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணான். அதுவே காமெடியாக இருந்துச்சு. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் வேற கொடுக்குறான். சரி, அதையாவது ஒழுங்காக பிடிச்சானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சும்மா இஷ்டத்துக்கு அதுக்கப்புறம் காட்சி அமைப்புகள் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஷார்க் அட்டாக் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ரெஸ்கியூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த சர்வைவல் ட்ராமாவாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுமார் ரகமாக தான் இருந்துச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் வழக்கமான ஷார்க் அட்டாக் படங்களை விட கொஞ்சம் பிலோ பாரான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே சில காட்சிகள் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.